அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி சென்னையில் 2 நாட்களுக்கு மழை. இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு கூடுதலான மழை மற்றும் அதிகமான மழை பெய்ய போகிறது தான் இந்த செய்திருப்பில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்தெந்த மாவட்டத்துக்கு விட போகிறாங்க அப்படின்னு தான் இந்த செய்திருப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மக்களே. அப்போ தான் இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதலை உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உட்பட ஒரு 4 மாவட்டங்களில் இன்று கனமழை வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை புறநகர் பகுதியில் இன்று மழை தொடரும் எனும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னா குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிந்த நிலையில் ஒரு மழை பெய்ய தொடங்கியிருப்பதாகவே நம்ம சொல்லலாம். ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக கடலோரம் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக மழை பெய்து வருகிறது. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் வச்சு மக்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோ என்னென்னு உங்களுக்கு வந்து முன்மை சேரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று காலையில் இருந்தே பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக சென்னையிலும் நேற்று ஒரு சில இடங்களில் விட்டு மழை பெய்ததாகவே என்று பதிவிடுறாங்க. ஸோ என்று பொறுத்த மட்டும் இன்றும் காலையிலே சென்னையில் மழை பெய்தது. சென்னை, எழும்பூர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, தாம்பரம், வண்டலூர் பகுதியில் விட்டு மழை பெய்ததாகவே சொல்ல வராங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் இந்த நிலையில் இன்று மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியில் பொறுத்தா இன்று மழை பெய்யும் என்றும் நாளை தமிழகத்தில் சேலம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு இருப்பதாக இந்த வானிலை ஆய்வு மையம் சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றி கூட துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட்டில் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.